لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: من عمل صالحا من ذكر وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறைத தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு அல் மர்அத்து ஃபி நவரில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பார்வையில் பெண்கள் என்ற தலைப்பில் இன்று சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால், இன்று உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படுவதில்லை. ஆகவே அவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து பெண்களை ஆண்களோடு சரிநிகர் சமானமாக வாழ வைக்க வேண்டும் என்று உலகளாவிய ரீதியில் இன்று குரல் எழுப்பப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகையோரின் இலக்கு அரை நிர்வாணமாக கற்பை இழந்து அசிங்கங்களை சுமந்து கொண்டு தாங்களும் கற்று மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத பெண்கள் அல்ல. மாறாக ஓடி மறைத்து மரியாதையோடு கண்ணியமாக ஒழுக்கத்தோடு கற்பை பேணி வாழக்கூடிய முஸ்லீம் பெண்களைத்தான் அவர்கள் அவருடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எமது முஸ்லீம் சமுதாயம், குறிப்பாக பெண்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை உங்களுக்கு முன்னால் தெரிவு செய்திருக்கிறேன். ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துன் நஹல் என்ற அத்தியாயத்தில் சொல்லும்போது, மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். சூரத்து நஹல்ல 97வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். ஆணாயினும் பெண்ணாயினும் விசுவாசியாக இருந்து சன்மார்க்கத்துக்கு ஒப்பான நற்காரியங்களை செய்து தங்களை பக்குவப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களை நாம் இந்த உலகில் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ வைப்போம். ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மேலும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அமல்களிலும் மிகச்சிறந்த அமலை கொண்டு அவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண் இருபாலாரை வெளுத்தி சொல்லுவது, அவர்களுக்காக அல்லாஹு தஆலா வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எவர்களெல்லாம் சன்மார்க்கத்துக்கு உட்பட்டு நற்காரியங்கள் செய்து விசுவாசத்தோடு வாழ்கின்றார்களோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையிலும், அதாவது உலக வாழ்க்கையிலும் சிறந்த நல்லொரு வாழ்க்கையை வாழ கொடுப்பதோடு நாளை மறுமையிலும் அவர்களுக்கான சிறந்த நன்மைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்குறுதி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகின்றது.
இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகத்தான் ஆணும் பெண்ணும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய மக்களை பற்றி சொல்லும்போது வலகது கர்ரம்னா பனி ஆதம், இங்க ஆண் பெண் என்று அல்லாஹ் தஆலா வித்தியாசப்படுத்தல. பொதுவாக மனித சமுதாயத்தை ஆதமுடைய மக்கள் அனைவரையும், அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர்களை நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இந்த அடிப்படையிலே இஸ்லாத்தின் பார்வையில் பெண்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் 6 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதலாவது பகுதியை பொறுத்தவரையில் ஜாஹிலியா காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜாஹிலியா காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் பெண்களை மனிதனாகவே மதிக்கவில்லை, மாறாக அருவருக்கத்தக்க ஒரு மிருகமாகவே கருதினார்கள். அது மட்டுமல்லாமல் ஆணினத்தின் சுகபோகங்களை, அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு போக பொருளாகத்தான் பெண்கள் கருதப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சொத்துரிமை இருக்கவில்லை. பஜார்களிலே, அதாவது மார்க்கெட்டுகளிலே, விற்பனை தலங்களிலே அவர்கள் பொருட்கள் விற்கப்படுவது போன்று விற்கப்பட்டார்கள். சமூகத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் எந்த ஒரு மதிப்பும் இருக்கவில்லை. படிக்கும் உரிமை இருக்கவில்லை, பொருள் ஈட்டும் உரிமை இருக்கவில்லை, திருமணத்துக்கு தன்னுடைய கணவனை தெரிவு செய்யும் உரிமை கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. இப்படியான ஒரு சூழல் தான் ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிக்கொண்டாங்க, பெண்களை ஜாஹிலியா காலத்து மக்கள் எப்படி கருதினார்கள்? அசுத்தமான ஒரு பிராணி, ஹயவான், நஜிஸ். அவர்களை தங்களுடைய தேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு எந்தமான மதிப்பு அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. பொருளீட்ட முடியாது, கற்க முடியாது, படிக்க முடியாது, கணவனை தெரிவு செய்யும் உரிமை அவர்களுக்கு இல்லை, சொத்துரிமை கிடையாது. இப்படி ஒரு மோசமான நிலையில் தான் ஜாஹிலியா காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு இருந்தது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ரத்தின சுருக்கமாக பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார். 16வது அத்தியாயம் 58வது 59வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறும்போது, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌம் மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹ் அயும்சிகுஹு அலா ஹூன் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப் ஸாஅ மா யஹ்குமூன் அலா ஸாஅ மா யஹ்குமூன். சுப்ஹானல்லாஹ். இந்த முன்னால சொன்ன ஜாஹிலியா காலத்து நிலைப்பாட்டை, பெண்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ரத்தின சுருக்கமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அந்த ஜாஹிலியா காலத்து மக்களில் ஒரு ஆணுக்கு உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்துவிடும். வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், அவனுடைய முகம் கருத்துவிடும். மேலும் கோபத்தினால் அவன் மிகவும் வெறுப்படைந்தவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, இதனால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் அவனுக்கு சொல்லப்பட்ட நன்மாராயம் மிகவும் மோசமானது என்று கருதி சமூகத்தை விட்டும் மறைந்து தலைமறைவாக வாழ்வான். யதவாரா மினல் கௌம். அதே நேரத்தில் அவன் குழம்பி போயிருக்கின்றான். இந்த அவமானத்தோடு இந்த பெண் குழந்தையை உயிரோடு வைத்துக் கொள்வதா அல்லது உயிரோடு மண்ணில் புதைப்பதா, சுப்ஹானல்லாஹ், என்று குழம்பி போயிருக்கின்றான். அலா ஸாஅ மா யஹ்குமூன், இவர்கள் தீர்மானிப்பது மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்வதன் மூலம் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய நிலை
பெண்களுடைய விஷயத்தில் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதே போல மேற்கத்தியவாதிகள் 586ஆம் ஆண்டு ஹிஜ்ரி மீலாதி, அதாவது கிறிஸ்துக்கு பின் 586ஆம் ஆண்டு பிரான்சில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. இப்ப ஜாகிலியா காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு என்று தெரிஞ்சவங்களுக்கு. அப்ப கிறிஸ்துக்கு பின் 586ஆம் ஆண்டு பிரான்சில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் பெண்களை பற்றி ஆய்வு செய்கிறார்கள், முடிவெடுக்கின்றார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முடிவு பெண்களுக்கு நேர்மையானது, நீதியானது என்று நினைத்துக் கொண்டு முடிவெடுக்கின்றார்கள். என்ன முடிவெடுக்கின்றார்கள்? அவர்கள் மிருகமல்ல, மனிதன்தான். ஆனால் ஆண்களுக்கு ஹிதுமத்து செய்வதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று முடிவெடுக்கின்றார்கள். இந்த செய்தியை மஹமூத் மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தம்முடைய துஹ்பத்துல் அரூஸ் என்ற புத்தகத்தில் வரைஞ்சிருக்கார். துஹ்பத்துல் அரூஸ் சொன்னால் மணமகனுக்கு கொடுக்கக்கூடிய கொடை என்ற அந்த புத்தகத்தில் பேர். முழுக்க முழுக்க திருமணத்தை பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தில் பெண்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும்போது, அதாவது மேற்கத்தியவாதிகள் எப்படி பெண்களை மதித்தார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றார். தற்காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு என்று பார்க்கும்போது, அறிவு வளர்ந்த காலம், மக்கள் மிகவும் முன்னேற்றம் அடைந்த காலம், நாகரிகத்தின் உச்சத்துக்கே போய் விட்டுவோம் என்று சொல்லக்கூடிய காலம். இந்த காலத்தில் பெண்கள் எப்படி கருதப்படுகின்றார்கள் என்று சொன்னால், ஆண்களுடைய சுகபோகங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு போகப் பொருளாகத்தான் அவர்கள் கருதப்படுகின்றார்கள். என்றாலும் பெண்களும் ஒரு மனித இனம்தான், அவர்களுக்கும் ஆத்மா இருக்கின்றது, அவர்களுக்கும் உள்ளம் இருக்கின்றது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், பெண்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான வியாபாரம் அல்லது தொலைக்காட்சி அல்லது வானொலி அல்லது பத்திரிகைகள், சஞ்சிகைகள், இவைகளுக்கெல்லாம் விளம்பர பொருளாக பெண்கள் மாறி இருக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பார்க்க முடியும். ஒரு பொருளை விற்கிறோம் சொன்னால் அதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை அழகுபடுத்தி அரை நிர்வாணமாக நிறுத்தி அந்த விளம்பரத்தை போட்டால் வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படியான ஒரு போக பொருளாகத்தான், விளம்பர பொருளாகத்தான் பெண்கள் இன்று கருதப்படுகின்றார்கள் என்பது உண்மையான விஷயம். இன்று வரையிலும் பெண்களை பொறுத்த வரையில் மேற்கத்தியவாதிகளிடத்தில் அவர்கள் எப்படி கருதுகின்றார்கள் சொன்னால், 18 வயது வரைக்கும் தான் ஒரு பெண்ணை பராமரிப்பது, அவருக்கு செலவழிக்கதே பெற்றோருடைய கடமை. 18 வயதை பிந்திவிட்டால் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை தானே பார்த்து கொள்ள வேண்டும். அவளுக்கு எந்த விதமான உரிமையும் பெற்றோரிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பெண்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் பார்க்கும்போது, பெண்களை ஆண்களுக்கு சமமாக வைத்து பாடசாலையில், வீட்டில், இதே போன்று கடைத்தெருவில், பாராளுமன்றத்தில், யுத்த முனையில், இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் அவர்களால் எழுப்பப்படுவதை பார்க்கின்றோம். இது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, நீங்கள் திறந்தோடும் படிக்கக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இவருடைய நிலைப்பாட்டை பார்த்தோமேயானால், இஸ்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கவில்லை, நாங்கள் தான் அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தோரணையில் இவர்கள் கதைக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே பெண்கள் மனிதனத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ்
இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். மனிதர்களே, நாங்கள் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய இறைவனை பயந்து பயபக்தியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். மேலும் அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து தான் பெண்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த ஆண் பெண் இருவரிலிருந்து தான் இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தியிருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் மூலம் மனிதன் படைக்கப்பட்ட காலம் முதல் பெண்கள் மனிதனத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு பறைசாட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் பெண்ணினத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய சங்கை, மரியாதை, அந்தஸ்து எந்த ஒரு மார்க்கத்திலும் கொடுக்கப்படாத மரியாதை, அந்தஸ்து. அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது பெண்களுடைய படைப்பை பொறுத்த வரையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பெண்ணை படைத்தது என்று, உங்களுடைய மனைவார்களை படைத்தது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக களிமண்ணை பிசைந்து அதிலிருந்து அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆனால் அவருடைய மனைவியை படைக்கும் போது புதிஷாக களிமண்ணை கொண்டு படைக்காமல் அவருடைய விலா எலும்பிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை படைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களுடைய படைப்பை பற்றி சொல்லும் போது நிச்சயமாக இதிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். நிச்சயமாக இதை சிந்திப்பவர்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவது இங்கே நாம் சிந்திக்கத்தக்க விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை என்றால் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்காமல் வாழ முடியாது. எப்படி மனிதன் அணியக்கூடிய ஆடை மனிதனை பலதரப்பட்ட விஷயங்களிலிருந்து அவனை பாதுகாக்கின்றதோ, அவனை அழகுபடுத்துகின்றதோ, அதே போன்று ஆணுக்கு துணையாக பெண் இருப்பது ஆணை அழகுபடுத்தக்கூடியது, ஆணை பாதுகாக்கக்கூடியது என்ற தோரணையில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது புன்ன லிபாசுல்லக்கும் வாந்தம் லிபாசுல்லஹுன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு மட்டும்தான் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி வழங்குவார் என்று சொல்லவில்லை. மாறாக பெண்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு என்பதை பற்றி ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் வ உன்தா என்று அல்லாஹு தஆலா இங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சன்மார்க்கத்துக்கு உட்பட்ட நற்காரியங்களை செய்வார்களேயானால் அவர்களை இவ்வுலகிலும் சிறந்த வாழ்க்கையை வாழ வைப்போம், நாளை மறுமையிலும் அவர்களுக்குரிய கூலியை சிறப்பாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதே மாதிரி குர்ஆன்ல பார்க்கிறோம், ஆண்களையும் பெண்களையும் சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சமப்படுத்தியிருக்கிறான். அம்ரு பில் மாரூஃப், நன்மை ஏவுத தீமையை தடுத்தல், தொழுகை, ஜகாத்து கொடுத்தல், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபடுதல், இப்படி பல விஷயங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களையும் ஆண்களையும் சமப்படுத்தி குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடிகின்றது. அதான் சொல்றான், அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். விசுவாசியான ஆண்களும் விசுவாசியான பெண்களும் சிலருக்கு சிலர் உதவியாளர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப்
வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை கொண்டு ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலா, தொழுகையில் நாட்டுவார்கள். வயுத்தூன ஜகா, ஜகாத்தை வழங்குவார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபடுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவான் என்று இந்த இடத்திலே ஆண்களையும் பெண்களையும் சமப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆண்களுக்கு எப்படி சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. அல்லாஹு தஆலா விசுவாசியான ஆண்களுக்கும் விசுவாசியான பெண்களுக்கும் சுவர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கின்றான். வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்களிக்கப்படுகின்றது. அந்த சுவர்க்கம் சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கம், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுவர்க்கம் உண்டு என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதேபோல இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்திருப்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சென்ற வியாழக்கிழமை நடந்த, அதாவது சொத்துரிமை என்ற தலைப்பில் நான் பேசும்போது சொன்னேன், ஜாஹிலியா காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கவில்லை. மாறாக பலசாலியான ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை இருந்தது, பெண்களுக்கும் இருக்கவில்லை. பலகீனமான ஆண்களுக்கும் இருக்கவில்லை, சிறு பிள்ளைகளுக்கும் இருக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது என்பதை எங்களுக்கு அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறும்போது, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர் நஸீபம் மஃப்ரூதா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். சூரத்துன் நிசாவில் 7வது வசனத்தில் இதை சொல்லுகின்றான். அதாவது ஆண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சொன்னதில் சொத்தில் பங்கு இருக்கின்றது. அதே போன்று பெண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதில் சொத்துரிமை இருக்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய வரலாற்றை இங்கே குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதை நஸீபம் மஃப்ரூதா, ஃபர்து ஐன் என்று குறிப்பிட்டான் அல்லாஹ் தஆலா. இந்த இடத்துல ஒரு வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்த பொருத்தமாக நினைக்கிறேன். ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபல்யமான ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹத் யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கும் போது ஷஹீதாகிவிட்டார்கள். அவருக்கு சொத்து இருந்தது. அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய சகோதரர் எடுத்து சென்று விட்டார். அவருக்கு மனைவி 2 பெண் பிள்ளைகள். இவர்களுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. அப்ப ஸஅத் இப்னு ரபீயுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறைப்படுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஅத் இப்னு ரபீ உங்களோடு யுத்தகலத்தில் போராடி ஷஹீதாக மரணித்து விட்டார். அவர் விட்டு சென்ற சொத்துக்களை அவருடைய சகோதரன் எடுத்து சென்று விட்டார். அவருக்கு 2 பெண் மக்கள், அவர்களுக்கு எதையுமே அவர் கொடுக்கவில்லை. அது இருந்தால்தான் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறைப்படுகின்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாயினார்கள். ஏன்னா நான் சொன்னது போல சொத்துரிமையை பொறுத்த வரையில் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தது மிகவும் சொற்பம், அரிதான சட்டங்கள் மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 199 விதமான சட்டங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவை. இவர்கள் மௌனமானார்கள். குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். அதாவது யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லித்தக்கரி மித்லு ஹஃதுல் உன்ஸயைன் ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸனத்தைனி ஃபலஹுன்ன ஸுலுஸா மா தரக். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று வசியத்து செய்கிறான். அது பெண் மக்களாக மட்டுமாக இருந்து 1க்கு மேற்பட்டால் அவர்களுக்கு சொத்தில் 3/2 பங்கை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சட்டம் வகுக்கின்றான்.
இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்பி அந்த பிள்ளைகளின் சாச்சாலை பெரியப்பாவை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்கின்றார்கள், 2 பெண் மக்களுக்கும் 3இல் 2 கொடுங்கள். அவருடைய தாய் அதாவது சயீத் இப்னு மனைவி அவருடைய மனைவிக்கு 8இல் 1 கொடுங்கள் என்று சொல்லி போட்டு மீதம் இருப்பதுதான் உங்களுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டத்தில் அதாவது பிரச்சனையிலே தீர்ப்பு வழங்கி அவர்களை சொத்துக்குரியவர்களாக ஆக்கினார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனம் இறங்குவதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்த வரையில் பெண்களை வாழ வைத்திருக்கின்றதே சாவடிக்கவில்லை. ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பெண் பிள்ளை என்று தெரிய வந்தால் அவர்களுக்கு வாழும் உரிமை இல்லை என்றுதான் ஜாஹிலியா காலத்து மக்கள் சிந்தித்து வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜாஹிலியா காலத்தில் பெண் கருவுற்றாள், ஒரு பெண்மணி கருவுற்றாள், அது ஆனா பெண்ணா என்பதை அறிவதற்காக பக்கத்தில் ஒரு குழியை தோண்டிவிட்டுத்தான் அந்த பெண்மணியை பிள்ளையை பெற வைப்பார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க. ஆணாக இருந்தால் பிள்ளையை பாரமெடுப்பார்கள், பெண்ணாக இருந்தால் உயிரோடு அந்த குழியில போட்டு புதைத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். கல்லஞ்சம் படைத்த சமூகமாக இருந்தார்கள். பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமை அல்லாஹு அக்பர், சிந்திக்க முடியாத கொடுமை. அப்ப இதை நாங்க முன்னால வசனத்தில் பார்த்தோம். நாங்க அதாவது சூரத்து நஹல்ல 57வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இதை மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டாள், அவருடைய முகம் கருத்துவிடும். அது மட்டுமல்ல, அவள் கோபத்தால் அவர் மாறிவிடுவார், கடுமையான கோபத்தில் இருப்பார். பின்னர் இந்த அவமானத்தோடு இந்த பிள்ளையை உயிரோடு வைத்துக் கொள்வதா அம் எது சுகூபித்துரா, அல்லது உயிரோடு மண்ணில் போட்டு புதைப்பதா என்று குழம்பி போயிருப்பார். அல்லாஹு தஆலா சொல்றான், இப்படி இவர்கள் தீர்ப்பது மிகவும் கெட்டது, மோசமானது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை படிக்கின்றான். அப்ப பெண்களை இஸ்லாம் வாழ வைத்திருக்கின்றதே, அவர்களை சாவடிக்கவில்லை. என்றும் பார்க்கிறோம் சில நாடுகளில் வயிற்றிருக்கக்கூடிய குழந்தை பெண் என்று தெரிய வந்தால் பிறப்பதற்கு முன்னாலேயே அழித்துவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இன்றைக்கும் இருக்கிறது. வாதுல் பனாத்னு சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பாரு கொல்லப்பட்ட பெண்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல விசாரிக்கப்படுவார்கள். வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத். இவ்வாறு கொல்லப்பட்ட பெண் பிள்ளைகள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள், கேள்வி கேட்கப்படுவார்கள், உங்களை ஏன் கொன்றார்கள்? வைதல் மௌஊதத் சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத், நீங்க என்ன செஞ்ச குற்றம் அவளை இப்படி கொள்றது? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று இந்த மனித சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து பெண்களை வாழ வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து மிகவுமே உயர்ந்த அந்தஸ்து என்று மேற்கத்தியவாதிகளாக இருக்கலாம், அல்லது தவறான கருத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். அதில் முஸ்லீம்களும் இருக்காங்க. உதாரணமாக சில காலங்களுக்கு முன்னால் சல்மான் ருஷ்தி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சல்மான் ருஷ்தி என்பவன் இந்த விஷயத்தில் மிகவும் மோசமான தீர்ப்பை சொல்லியிருந்தான். இதே போல தஸ்லீமா நஸ்ரீன் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவரும் இந்த விஷயத்தில் தவறளித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி அளித்து விட்டது, அவர்களை கொடுமைப்படுத்துகின்றது, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆகவே நாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆணுக்கு எப்படி 4 திருமணம் முடிப்பதை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கின்றதோ, அதே போல ஒரு பெண்ணுக்கு 4 ஆண்களை திருமணம் முடிப்பதற்கான உரிமை அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்தார்கள்.
அப்ப இப்படியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சல்மான் ருஷ்தி நான் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு இல்ல, சொத்துரிமையில ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மித்லு ஹஸ்ஸில் உன்ஸைன். உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் வசியத் செய்கிறோம், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. என்ன அல்லாஹு தஆலா வசியத் செய்கிறோம். இது அல்லாஹ்விடத்தில் சட்டம், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்பது. இதை மாற்ற வேண்டும். இது பெண்களுக்கு இணைக்கப்படக்கூடிய அநீதி, இது கொடுமை. அவர்களுக்கும் ஆண்களுக்கு கொடுப்பது போன்றே சரிசமமான பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சல்மான் ருஷ்தி இந்த உலகத்தில் பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சூழல்ல இஸ்லாம் பெண்களுக்கு மிகவும் உயர்ந்த சிறப்பான அந்தஸ்தை கொடுத்திருப்பதை குர்ஆன் சுன்னா எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு பெண்ணை பொறுத்தவரை தாய் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. அல் குர்ஆனில் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன் சுப்ஹானல்லாஹ் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லி வலிவாலிதைக் இலையல் மஸீர். சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி. எனவே நாங்கள் மனிதனுக்கு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று வசியத்து செய்தோம். அவருடைய தாய் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு அவனை சுமக்கிறாள். ஹமலத்துஹு உம்முஹு அலா வஹன் சுப்ஹானல்லாஹ் வஹனன் அலா வஹன். கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை சுமந்து கொண்டு அந்த தாயானவள் அந்த பிள்ளையை சுமக்கின்றாள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டான்னு பாருங்க. மேலும் அந்த பிள்ளைக்கு பாலூட்டி 2 வருடங்கள் பாலூட்டுவதை மறக்கடிக்க செய்கிறான். ஆகவே மனிதனே, நீ உனது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று என்னிடத்தில் நீ திரும்பி வர இருக்கிறாய் என்பதையும் அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது அந்தஸ்து தாய் என்ற அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல மேலும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது அல்லாஹு தஆலா தனது உரிமையோடு ஏகத்துவத்தோடு இந்த பெற்றோருடைய தாய் தந்தையுடைய உரிமையை சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். மேலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது உரிமையோடு சேர்த்து பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுவதன் மூலம் தாயின் அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருப்பதை இங்கே காண முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹதீஸிலே பார்க்கின்றோம், புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறார், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மிகவுமே அனுசரித்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய உரித்துடையவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக்கு சொன்னார்கள், உனது தாய் என்று சொன்னார்கள். திருப்பி அந்த சாபி கேட்கிறாரு, அதுக்கு பிறகு யாரு? திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உனது தாய் என்றார்கள். மூன்றாவது கேட்கின்றார்கள், சும்மமன், அதுக்கு அடுத்த யாரு? திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் அபூக்க, உனது தந்தை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு தாயை பொறுத்தவரையில் தந்தையை விட அந்தஸ்தில் உயர்ந்தவளாக இந்த ஹதீஸில் காண்பிக்கப்படுகின்றார். அவர் இருக்கும்போது எப்படி இஸ்லாம் பெண்களை அவமதிக்கின்றது, கொடுமைப்படுத்துகின்றது, அவர்களுக்கு அநீதி இழைக்கின்றது, அவருடைய உரிமைகளை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியும்? நிச்சயமா முடியாது. இந்த அந்தஸ்து எந்த ஒரு மார்க்கத்திலும் எந்த கொள்கை கோட்பாட்டிலும் இப்படியான ஒரு அந்தஸ்து பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அந்தஸ்து. இரண்டாவது அந்தஸ்து பெண்களை பொறுத்தவரையில் சகோதரி என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது. ஹதீஸில் பார்க்கிறோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா. எவர் 2 சகோதரிகளை அவர்கள்
பூப்பெய்து என்ற அதாவது வயதெத்துகின்ற வரையிலும் பராமரித்து பாதுகாத்து வருகின்றாரோ அவரும் நானும் நாளை மறுமையிலே இப்படி இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 விரல்களை இணைத்து காட்டினார்கள். சகோதரருடைய அந்தஸ்தை கொடுத்திருப்பது இஸ்லாம். இதே போல சொத்துரிமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது யஸ்தஃதூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அதாவது கலாலா என்ற மசாலாவில் பெண்களுக்கு சொத்துரிமை பற்றி சொல்லும் போது அல்லாஹு தஆலா சகோதரிக்குரிய பங்கை சொல்லும் போது பின்வருமாறு சொல்கின்றோம். ஒருவர் இறந்து அவருக்கு பிள்ளையும் தந்தையும் இல்லாவிட்டால் அவருக்கு ஒரு சகோதரி அல்லது அதுக்கு மேற்பட்ட சகோதரி இருந்தால் அந்த ஒரு சகோதரிக்கு சொத்தில் சரிபாதி கொடுக்கப்பட வேண்டாம். 2 பேராக இருந்தால் அதுக்கு மேற்பட்டலாக இருந்தால் அவர்களுக்கு 3/2 பங்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் நிசாவுடைய கடைசி வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இஸ்லாம் சகோதரி என்ற அந்தஸ்தை பெண்களுக்கு கொடுத்திருப்பதை இங்கே காண முடிகின்றது. அவர்களை இஸ்லாம் உயர்த்தி கண்ணியப்படுத்தியிருப்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அம்பக அலா இப்னத்தைனி அவ் உக்தைனி, யார் ஒருவர் தனது 2 பெண் மக்களுக்கு அல்லது 2 சகோதரிகளுக்கு அவர்கள் வளர்ந்து பெரியவராகின்ற வரையிலும் செலவழிக்கின்றாரோ, சில வேளை அவர் சொந்த குடும்பமாக இருக்கலாம் அல்லது தூரமாக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹத்தா யுக்னியஹும் அல்லாஹு மின் ஃபத்லி, அவர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெறுகின்ற வரையிலும் அவர்களை பராமரித்து வந்தால் அவர்கள் இருவரும் நாளை மறுமையிலே அந்த மனிதன் நரகம் செல்லாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப 2வது அந்தஸ்து சகோதரி என்ற அந்தஸ்து. இந்த சகோதரி என்ற அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த 2 சகோதரிகளையும் பராமரித்து பாதுகாத்து அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை வளர்த்து விட்டால் நாளை மறுமையில அந்த மனிதனுக்கு நரகம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக வருவார்கள் என்று சொல்லும் அளவுக்கு சகோதரின் அந்தஸ்தை இஸ்லாம் உயர்த்தியிருப்பதை பார்க்க முடிகின்றது. 3வதாக இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து மகள் என்ற அந்தஸ்து, பிந்த் என்ற அந்தஸ்து. இது முன்னாள் ஹதீஸிலே பார்த்தனாங்க. அதாவது 2 பெண் மக்களாக இருக்கலாம் அல்லது 2 சகோதரிகளாக இருக்கலாம். இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார். அவரிட 2 பக்கங்களிலும் 2 பெண் பிள்ளைகள், பெண் மக்களை சேர்ந்து வந்தார். ஏதாவது உண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பெண்மணி கேட்கின்றார். தனது 2 பெண் மக்களையும் சுமந்து கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஏதாவது சாப்பிடுறதுக்கு கேட்கின்றார். வசதி இல்லை, கஷ்டத்தில் இருக்காரு, கேட்குறாங்க. ஆயிஷா நாயகியும் பெருசா வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. சுப்ஹானல்லாஹ். அவரிடத்தில் இருந்தது ஒரே ஒரு ஈத்தப்பழம் மட்டும்தான். எப்படியான ஏழ்மையான வாழ்க்கை சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக தோன்றிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஈத்தப்பழத்தை கொடுக்குறாங்க ஆயிஷா நாயகி அந்த பெண்மணிக்கு. அவன் என்ன செய்கிறா, 2 பகுதியாக அந்த ஈத்தப்பழத்தை பிச்சு 2 பெண் பக்கங்களுக்கும் கொடுக்குறார். கொடுத்து போட்டு அவர் பசிட்டு இருக்கார். இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்த நேரத்தை சொல்கிறான். அவங்கள கவர்ந்துட்டு அந்த செய்தி ஆச்சரியப்படுறாங்க. இப்படியும் பெண்களா, தான் பசியில் இருந்து கொண்டு தனது பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு ஆச்சரியப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த நேரத்தில் இந்த செய்தி சொல்றாங்க, இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனுபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத் பிஷைஇன், எவர் இந்த பெண் மக்களால இப்படியான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் அஹ்ஸன இலைஹின், அவர்களுக்கு தங்களால் முடிந்த மட்டும் நலவு செய்து, அப்படி செய்தால் நாளை மறுமையில நரகம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக அவர்கள் இருவரும் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த அந்தஸ்து, அதாவது பிந்த் மகள் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னொரு ஹதீஸில் பார்க்குறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள், அவரிடத்தில் ஒரு மிஸ்கீனா, இந்த ஏழை பெண் கஷ்டத்தை சுமந்து கொண்டு 2 பெண்களையும் தன்னுடைய பெண் மக்களையும் சுமந்து கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு நான் 3 ஈத்தம்பழங்களை கொடுத்தேன். அதான் இருந்த சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிக்கிறோம் நிறைய. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தாராளமாகவே தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிமையான வாழ்க்கை. அவர் சுகபோகங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர்களுக்கு நிச்சயமான மறுமையில் அது கிடைக்கும் அவர்களுக்கு தெரியும். அப்போ 3 ஈத்தம்பழம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி 2 பிள்ளைகளுக்கும் 2 ஈத்தம்பழங்களை கொடுத்து விட்டு 3வது ஈத்தம்பழத்தை சாப்பிடுவதற்காக வாயின் பக்கம் கொண்டு போகிறார். அப்போது அந்த 2 பெண் மக்களும் தங்களுக்கு கிடைத்த ஈத்தம்பழங்களை அவசரமாக சாப்பிட்டு விட்டு அந்த தாயின் கையில் இருக்கக்கூடிய ஈத்தப்பழத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த தாய் அதை 2ஆக பிச்சு தனது பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அவர் பசியோடு இருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது அவங்கள ஆச்சரியப்படுத்திட்டு ஆயிஷா நாயக்கு இந்த செய்தி, இந்த சம்பவம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்தில் இதை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் நாளை மறுமையிலே அந்த பெண்மணிக்கு நரகம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக வருவார்கள், அல்லது அவரை அந்த பெண்மணியை தாயை நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் முஸ்லிமிலேயே பதிவாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் மக்களுக்கு சொத்துரிமையை வழங்கி இருக்கின்றான். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மித்லு ஹஃதில் உன்தையைன். உங்களுடைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றான். அதில் ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு என்ற அடிப்படையில் சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்துரிமையும் பெண்களுக்கு வழங்கி இருப்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக மர்தபத்து ஜௌஜா, மனைவி என்ற அந்தஸ்து. முதலாவது பார்த்தோம், பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து தாய் என்ற அந்தஸ்து, அது மிக உயர்ந்த அந்தஸ்து. 2வதாக அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 2வது அந்தஸ்து வந்து சகோதரி என்ற அந்தஸ்து. 3வதாக மகள் என்ற அந்தஸ்து. 4வதாக அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வந்து ஜௌஜா என்ற மனைவி என்ற அந்தஸ்து. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஜௌஜஹா என்ற குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் அவன்தான் ஒரு பெண்ணை ஆணிலிருந்து படைத்தான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஆணிலிருந்து பெண்ணை அல்லாஹ் தஆலா படைத்தான். அப்படி சொல்லும்போது ஜௌஜ் என்று சொல்லி வார்த்தை இங்கே பாய்க்கப்படுகின்றது, ஜௌஜா என்று வார்த்தை வைக்கப்படுகின்றது. எனவே மனைவி அந்த அந்தஸ்து அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹுதான் பெண்களை உங்களுக்கு துணையாக படைத்திருக்கின்றான். இதிலே அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு அத்தாட்சியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவரிடத்தில் அமைதி பெறுவதற்காக, சாந்தி பெறுவதற்காக அவர்களை உங்களுக்கு துணையாக உங்களிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் மூலம் இங்கே ஜௌஜ் என்ற, அதாவது மனைவி என்ற அந்தஸ்து இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஹதீஸுகள் ஏராளம் வந்திருக்கின்றன. அதிலே ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்துன்யா மதா, இந்த உலகம் மனிதன் அனுபவிக்கக்கூடியவை எல்லாம் ஹலால் ஹராம் என்று சொல்லப்பட்டதை தவிர, இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வினால் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹராமாக்கப்பட்டவைகள் போக மற்ற அனைத்தும் எங்களுக்கு ஹலால், அனுபவிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம். இப்படியான ஒரு உலகம்தான் இந்த உலகம். ஆனால்
இப்படி மனிதன் அனுபவிக்கக்கூடியவைகளில் மிகச்சிறந்த ஒன்றுதான் சாலிஹான பெண் என்றதாக சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். சாலிஹான மனைவி. அத்துன்யா மதா ஹைரு மதா இத்துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஏராளமான ஹதீஸில் வந்திருக்கின்றன. இந்த ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ஸல்லத்தில் மர்அ ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஹமிதத் ஃபர்ஜஹா வஅதஅத் ஸௌஜஹா قيل لها ادخلي الجنة من أبواب الجنة شئت ما شئت. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் தபரானில பதிவாக இருக்குது, அஹ்மதிலையும் பதிவாக இருக்குது. அதாவது இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், எந்த ஒரு பெண்ணாவது ஐவேளை தொழுகையை பூர்ணமாக தொழுது, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று, ஜக்காத்து கொடுக்க வசதி இருந்தால் ஜக்காத்தும் கொடுத்து, தனது கற்பை பாதுகாத்து கொண்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளையானால் அவளுக்கு நாளை மறுமையிலே சொல்லப்படும், சுவர்க்கத்தின் எந்த வாயிலூடாகவும் நீ சுவர்க்கத்தின் நுழையலாம் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மனைவியின் அந்தஸ்தை இஸ்லாம் உயர்த்தி அவர்களுக்கு சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. திருமிதி இப்னு மாஜாவில் பதிவிருக்கக்கூடிய ஹதீஸில் பார்க்கிறோம், ஐயுமா இம்ராத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா ராதின் அன்ஹா. எந்த ஒரு பெண்ணாவது இறக்கும் போது அவருடைய கணவன் அவளை திருப்தி கண்ட நிலையில் இறந்தாள். சுப்ஹானல்லாஹ். இப்போ கணவனை திருப்திப்படுத்துவது மனைவியுடைய கடமை என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். கணவன் திருப்தி அடைந்த நிலையில் ஒரு பெண் இறப்பாளையானால் சுவர்க்க நுழைவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இப்படி இஸ்லாத்தை பொறுத்த வரையில் பெண்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது, அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது, அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்கியிருக்கின்றது, அவர்களை கொடுமையிலிருந்து பாதுகாத்திருக்கின்றது, அழிப்பதிலிருந்து அவர்களை சாவடிப்பதிலிருந்து அவர்களை வாழ வைத்திருக்கின்றது. இப்படி ஏராளமான விஷயங்களில் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் இதே இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்துகள், உரிமைகள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆண் பெண்களுடைய பொறுப்பை பற்றி கொஞ்சம் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு உலகமே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்களுடைய கடமை என்ன, பெண்களுடைய கடமை என்ன? இன்றைக்கு ஆண்களுடைய கடமையில் பெண்கள் ஈடுபடுகின்றார்கள், பெண்களுடைய கடமையில் ஆண்கள் ஈடுபடுகின்றார்கள். இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்களுக்குரிய கடமை என்ன, பெண்களுக்குரிய கடமை என்ன என்பதை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதாவது வீட்டிலையும் வெளியிலும் வியாபாரத்திலும் தொழிலும் பாடசாலையிலும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாகத்தான் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் உலகமே குழப்ப நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. சந்ததிகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம், இருக்கிற நாட்டில் நிறைய பெண்கள் கணவனையும் தனது பச்சிளம் குழந்தைகளையும் விட்டுவிட்டு வெளிநாடு சென்று விடுகின்றார். இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், கடுமையான பாதிப்புகள் ஏராளம். கணவன் பாதிக்கப்படுறார், பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்குரிய சரியான வளர்ப்பு வழங்கப்படுவதில்லை, அவர்களுக்குரிய பராமரிப்பு சரியாக கிடைப்பதில்லை. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கிறோம். இதே போல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தொழில்களில் பெண்களும் சம்பந்தப்படுகிறார்கள் என்று எந்த அளவுக்கு சொன்னால், யுத்த முறையில் துப்பாக்கி ஏந்தி போராடும் அளவுக்கு கூட பெண்கள் இன்றைக்கு பங்களிப்பு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய நாடுகளையும் கூட இன்றைக்கு பெண்கள் யுத்த முறையில் ஆயுதமேந்தி போராடக்கூடிய ஒரு தோற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நிலையில் ஆண்களுக்குரிய கடமை என்ன, பெண்களுக்குரிய கடமை என்ன என்பதை பற்றி சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். என்றால் மனிதனுடைய வாழ்க்கை
வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை. பெண்களுக்குரிய பங்களிப்பு வீட்டுக்குள்ள வாழ்க்கை, வீட்டுக்கு வெளியில் உள்ள வாழ்க்கை ஆண்களுக்குரியது. இந்த நிலைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது. இதுதான் இஸ்லாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை. மாறாக ஆண்கள் வீட்டிலும் பெண்கள் வெளியிலும் செல்வார்களே ஆனால் என்று நடந்திருக்கக்கூடிய அநேகமான மோசடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு இது காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பெண்களை பொறுத்தவரையில் வீட்டிலிருந்தே தனது கணவனை பராமரிப்பது, கணவனுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பது, இதேபோல தனது பிள்ளைகளை பராமரிப்பது, இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய கடமைகளை செய்வது, இது பெண்களுக்குரிய கடமை. அதாவது பெண்களுக்குரிய கடமை வீட்டுக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் வெளியிலே வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக உலகத்தில் ஃபசாது, ஃபித்னா அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்களை பொறுத்தவரையில் வீட்டுக்கு வெளியே உழைப்பது, பொருளீட்டுவது, வீட்டுக்கு தேவையான மனை மக்களுக்கு தேவையானவைகளை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பது, இது ஆணுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை ஒரு கணவன் திருமணம் முடிக்கும் போதே ஒப்புக்கொள்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். கபில்து நிக்காஹா என்று சொல்லக்கூடிய வார்த்தையினூடாகவே அந்த கணவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அதாவது மனைவியின் தந்தை என்னுடைய மகளை உங்களுக்கு மகர் மூலமாக 2 சாட்சிகளோடாக திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லும் போது கணவன் சொல்லுகின்றான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன். எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அதுக்கு பின்னால அதோட நிக்கிற தொலைவனும், நோன்பு முடிக்க வேணும், வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், வசதி இருந்தால் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ் செய்யணும். இப்படி ஏராளமான கடமைகள் இருக்குது. அப்ப அந்த கலிமாவுக்கு பின்னால் இந்த கடமைகள் அத்தனை செய்தால் தான் கலிமா பூர்த்தியாக முடியும். இதே போல திருமணத்தின் போது கணவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த ஈஜாப் கபூலின் போது சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் மனைவிக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, வாழ்வதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது, இதே போன்று நோய்வாய்ப்பட்டால் வைத்தியம் பார்ப்பது, அவளை பாதுகாப்பது, இது அத்தனையும் ஒரு ஆணின் மீது பொறுப்பு சாட்டப்படுகின்றது. இதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுப்பது போன்று 2 பங்கு சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அதாவது ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் 2 காரணங்கள். ஒன்று, அல்லாஹு தஆலாவே ஆண்களை பெண்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், இது ஒன்று. இரண்டாவதாக வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து செலவழிக்கின்றார்கள். ஒரு மனைவி கோடீஸ்வரியாக இருந்தாலும் கூட வீட்டு செலவுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவள் சம்பாதிக்கக்கூடிய அவளுக்கு விரும்பதை செய்யலாம். கணவனால் வீட்டு செலவை பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் வீட்டு செலவோ, மனைவிக்குரிய செலவோ, பிள்ளைகளுக்குரிய செலவு அனைத்தையும் கணவனை பொறுப்பேற்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்களுக்கு 1 பங்கும் நியமித்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே எப்போது ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தலைப்படுகின்றார்களோ அப்போது தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் அதிகரிப்பதை இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய நடக்கின்றது. அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். உண்மையிலேயே அழுகிறதா இல்லாட்டி அப்படியே உறைந்து போவதா என்று சொல்லும் அளவுக்கு இருக்குது. இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். 6 வயது பெண், சிறு பிள்ளை. அந்த பிள்ளையை ஒரு காமுகன் சுமந்து சென்று செய்ய வேண்டிய அநியாயங்கள் அத்தனை செய்து அந்த பிள்ளையை கொண்டு போட்டான். இது ஒன்று. இது மாதிரி ஏராளம் நடக்குது. இன்றைக்கு எங்களோட நாட்டு இலங்கையிலையும் இந்த பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே வருது. இப்போ பெண்கள் கற்பழிக்கப்படுவது, பெண்கள் கொலை செய்யப்படுவது, பெண்கள் துன்புறுத்தப்படுவது,
இப்படி ஏராளமான சம்பவங்கள் இன்று மலிந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான காரணம் பெண்கள் தங்களுடைய கடமையை வீட்டிலிருந்து செய்யாமல் ஆண்களுடைய கடமையில் தலையிட்டதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் பெண்கள் அவருடைய பொறுப்பை வீட்டிலிருந்து செய்தார்கள். ஆண்களை பொறுத்த வரையில் வெளியில் சென்று உழைத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். பெண்கள் அப்படியான காரியங்கள் ஈடுபடவில்லை. அதனால் அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இருந்தது. ஆனால் அன்று உலகம் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. மனிதனுக்கு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொண்டுதான் இதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாம் சொல்லுகின்றது ஆண்களுக்குரிய கடமை வீட்டுக்கு வெளியிலே, பெண்களுக்குரிய கடமை வீட்டுக்குள்ளே. இப்படியான ஒரு சமூகம் உருவாகுமையானால் நிச்சயமாக அமைதி, சாந்தி, சமாதானம் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வந்தது, இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்தவில்லை, இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி அளிக்கவில்லை. மாறாக அவர்களை நீதி நியாயமாக நடத்தி இருக்கின்றது, அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றது, அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றது. அவர்களுக்கு ஆண்களுக்கு போலவே நாளை மறுமையில் பெண்களுக்கும் சமகூலி வழங்கப்படும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஏற்றிருக்கின்றது. அதை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி பெண்களுக்கு இஸ்லாம் மிகவும் சிறந்த அந்தஸ்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி மதிப்பளித்திருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.